சாமி மேலே வந்துட்டோம், சபரிமலைக்கு மேலே வந்துட்டோம். நடப்பந்தலில் இருக்கிறோம். இங்கே பாருங்கள், நம்ம இப்படி தான் வருவோம். டிக்கெட் செக் பண்ணிவிட்டு பாருங்கள் இவ்வளோ காலியாகுது. பார்த்தீங்கன்னா ரொம்ப காலியாகுது சாமி. நடப்பந்தலே காலியாக தாங்க, நல்லா கூட்டம் கம்மியாக இருக்குது. என்ன நினச்சோம், சரி கூட்டம் அதிகமாக இருக்கும், என்னடா இப்படி போன வருஷம் இதே வந்தோம் மார்ச் மாதம் இப்படி கூட்டம் இருக்கும்னு நினச்சிட்டு பயந்துட்டு இருந்தோம். பரவாயில்ல, ஐயப்பங்களை கைவிடலை, கூட்டம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. பாருங்க, இந்த ஸ்டெப்ஸில் நம்ம இந்த ஸ்டெப்ஸில் தான் நம்ம வந்து இந்த பக்கம் ஆப்போசிட்லேருந்து வந்து இப்படி இறங்குவோங்க. பாருங்கள், வராங்க பாருங்கள். மாளிகைபுரம் நிறைய வந்துக்கிறாங்க, நிறைய சாமி வந்துக்கிறாங்க. சாமியை சரணம் ஐயப்பா, எல்லா சாமியும் வந்துருக்காங்க. பாருங்கள் சாமி, சாமி சரணம், சாமி சரணம், சாமி சரணம், ஐயப்ப சரணம். அவர் பேர் வந்து மணிகண்டன் சாமி, வினோத் சாமின்னு தவறாக சொல்லிட்டேன். அவர் பேர் வந்து மணிகண்டன் சாமி. மணிகண்டன் ஐயா, அந்த ஐயப்பனே எங்கள் கூட துணைக்கு வந்திருக்கிறார். அவர் தான் 2 வீலரில் என்னை கூப்பிட்டு வந்தார். அந்த ஐயப்பனே என்னை வந்து பைக்கில் உட்கார வச்சு கூப்பிட்டு வந்தார். அப்படின்ற ஒரு ஆத்ம திருப்தி எனக்கு. எப்படிடா வருவோம், எப்படிடா போவோம் அப்படின்னு ஒரு பல இன்னல்கள்லாம் தாண்டி காரில் போகலாமா பஸ்ஸில் போகலாமான்னு கடைசியாக ஒரு 2 வீலர் அரேஞ்ச் பண்ணி என்னை என் குருசாமியும் தம்பி சூர்யா சாமி மூலமாக ஒரு வண்டியை ரெடி பண்ணி கடைசியில் பார்த்தியா மணிகண்ட சாமியே வந்து எங்களை வந்து பைக்கில் உட்கார வச்சு என்னை கூப்பிட்டு வந்துடுறாரு. அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. சாமியே சரணம் ஐயப்பா, சாமியே சரணம் ஐயப்பா, சாமி சரணம். 5 மணி தான் சாமி கோவில் திறக்கிறாங்களாம். கொஞ்சம் ஆனால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேறு சாமி ஃபுல்லாக காலி. மார்ச் இன்னைக்கு தேதி பார்த்திங்கன்னா 15 3ஆம் மாதம் 2026 பங்குனி 1. தமிழில் பார்த்தீங்கன்னா பங்குனி 1 சாமி பார்க்க வந்துருக்கிறோம். கையெண்ணு பார்த்துங்க, 18ஆம் படி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள். 18ஆம் படி தெரியுதுங்களா? 18ஆம் படி தெரியுதுங்களா?